ஒரு விஷயம் தெரியுமா? ஏமி கார்மைக்கல் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த சம்பவம் அவருடன் இருந்தவர்களை முழுவதுமாக அதிர்ச்சியடைய வைத்ததாம். அந்த நாள் டோனா ஊரில் இருந்த குழந்தைகள் எல்லாரும் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஏமி கார்மைக்கல் மட்டும் அமைதியாக உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருந்தாராம். திடீரென்று அவர் எழுதுவதை நிறுத்திவிட்டு வெளியே பார்த்தாராம். கொஞ்ச நேரம் அவர் எதுவும் பேசவே இல்ல. பிறகு திடீரென்று அவர் எழுந்து ஓட ஆரம்பித்தாராம். அவருடன் இருந்தவர்கள் என்ன ஆயிற்று என்று புரியாமல் பின்னால் ஓடினார்கள். ஏமி கார்மைக்கல் நேராக ஒரு பழைய கிணறு இருந்த இடத்துக்கு ஓடினாராம். அங்கே போய் பார்த்தபோது அவர்கள் எல்லாரும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். ஏனெனில் ஒரு சிறிய குழந்தை அந்த கிணற்றுக்குள் விழுவதற்கு சில வினாடிகள் முன்பாக இருந்ததாம். அந்த குழந்தை விளையாடிக் கொண்டே பின்னால் நடந்து கொண்டிருந்ததால் கிணறு இருப்பதை கவனிக்கவே இல்லை. ஆனா ஏமி கார்மைக்கல் எப்படியோ அதை முன்னதாக உணர்ந்த மாதிரி ஓடிச் சென்று அந்த குழந்தையை பிடித்தெழுத்தாராம். இன்னும் சில வினாடிகள் தாமதமாக இருந்திருந்தால் அந்த குழந்தை நேராக கிணற்றுக்குள் விழுந்திருக்கும். அதை பார்த்த அங்கே இருந்தவர்கள் அதிர்ச்சியில் பேசவே முடியாமல் நின்றுவிட்டார்களாம். ஏனெனில் யாரும் அந்த குழந்தையை கவனிக்கவில்லை. ஆனா ஏமி கார்மைக்கல் மட்டும் திடீரென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே ஓடியிருந்தார். பிறகு அவரிடம் சிலர் கேட்டார்களாம், உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று. ஆனா ஏமி கார்மைக்கல் அமைதியாக ஒரு விஷயம் மட்டும் சொன்னாராம். கடவுள் குழந்தைகளை நேசிக்கிறார். அந்த நாள் முதல் அவருடன் இருந்த பலர் ஒரு விஷயத்தை அதிகமாக நம்ப ஆரம்பித்தார்கள். சில நேரங்களில் கடவுள் நமக்குத் தெரியாமலே மனிதர்களை பாதுகாக்கிறார் என்று.